திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பல எண்ணற்ற சிறப்புகள் உண்டு என்றாலும் அதில் முக்கியமான சில சிறப்புகளை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்புக்குரிய ஸ்தலமாகவும் முதலில் லிங்க வழிபாடு செய்யப்பட்ட புண்ணியஸ்தலமாகவும் மகா சிவராத்திரி பூஜை தொடங்கப்பட்ட புண்ணியஸ்தலமாகவும் திருவண்ணாமலை போற்றப்படுகிறது. இங்கு மலையே இறைவன் ரூபமாக காட்சி தருகிறார். ஒரு மலையே இறைவன் ரூபமாக வணங்கப்படும் ஒரு புண்ணியஸ்தலம். இறைவன் திதி கொடுக்கும் ஒரே ஸ்தலம். வல்லாள மன்னனின் நினைவு நாளில் அவருக்கு ஈசன் திதி கொடுக்கிறார். எந்த சிவாலயங்களிலும் பார்க்க முடியாத தீமிதி திருவிழா நடத்தப்படும் ஒரே சிவாலயம் இதுவே. ஆடி மாதம் பூரம் தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சந்நிதிக்கு முன்பு தீ மிதித்தல் நடத்தப்படுகிறது. கோவில்களில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த திருவண்ணாமலை தலத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தனம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். திருவண்ணாமலை ஸ்தலத்தில் 1008 சிவலிங்கங்கள் புதைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. நினைத்தாலே முக்தி கிடைக்கும் ஒரு புண்ணிய ஸ்தலம். திருவண்ணாமலை ஈசனை தினமும் நினைத்தால் முக்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியுள்ளார். ஆகையால் இத்தலத்தை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். திருஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலில் அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்கிறார். திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். அருணகிரிநாதனின் வாழ்க்கையில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த புண்ணியஸ்தலம் இந்த திருவண்ணாமலை. விஸ்வாமித்திரர், பாஞ்சாலி வாக்கிரபாரதர், அகஸ்தியர், சனந்தனர் ஆகியோரால் வழிபட்ட லிங்கங்கள் அமைந்துள்ள புண்ணியஸ்தலம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படுத்தியதில்லை. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்டஜராஜரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்கின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது. கார்த்திகை தீப திருநாள் அன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையாரும் ஒன்று சேர கிரிவலம் வருவதாக நம்பப்படுகிறது. ஆகையால் அவர்களுடன் பக்தர்களும் கிரிவலம் வருவது மிக புண்ணியமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை தரிசித்தாலே அது 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்று ஸ்தல புராணங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள கால பைரவர் சந்நிதியில் வைத்து விடுவார்கள். பிறகு மாலையில் அதுதான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுகின்றார்கள். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாபம் நீங்கி பிறவி பிணி அகலும் என்பது ஐதீகம்.
24 ഏക്കർ പരപ്പളവിൽ அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் 6 பிரகாரங்கள், 9 ராஜகோபுரங்கள், 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூணுகள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், பாதாளலிங்கம், 46 செம்பு லிங்கங்கள், அண்ணாமலையார் பாத மண்டபம், கல்யாண மண்டபம் என்று மிக பிரமாண்டமான ஒரு திருக்கோவிலாக இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.